பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் கடந்த 150 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கைதாக மருத்துவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகர ஆணையர் வீட்டை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. தொடர்ந்து களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரும். தற்போதைய சூழல் என்னவாக உள்ளது? வணக்கம். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த காலை 11 மணி அளவில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக காலையில் தகவல் வெளியாகியது. இந்த தகவலை அடுத்து குமரகுருபரன் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சாலை முழுவதும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இதுவரை 50 நபர்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை சாலையின் முழுவதும் அவர்களை மடக்கி பிடித்து கைது செய்து இதுவரை 200 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அரை மணி நேரத்திற்கு முன்னதாக காவல்துறையினர் அமைத்து வைத்திருந்த அந்த தடுப்பு வேலிகளை தாண்டி அத்துமீறி உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது அரை மணி நேரமாக மாநகராட்சி ஆணையருடைய வீட்டின் வாசலிலேயே படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் 2 காவல்துறையினுடைய பேருந்துகள் வந்த வண்ணம் இருந்தது. அவர்களை குண்டுக்கட்டாக மகளிர் காவல்துறையினரும் அதே போன்று ஆண் காவலர்களும் அழைத்து சென்றக்கூடிய காட்சி தற்பொழுது பதிவாகி இருக்கிறது. மேலும் வர மறுத்த நபர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு காவல் வாகனத்தில் ஏற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 2 பேருந்தும் முழுமை அடைந்தது பிறகு மற்ற வாகன வரம் வரை தற்பொழுது காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை புளியந்தோப்பில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர் மகாலட்சுமி என்பவர், அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது. அந்த பெண் மட்டும் தற்பொழுது அவருடன் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அவருடைய வீட்டின் வாசலிலேயே படுத்துக் கொண்டு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினுடைய தள்ளுமுள்ளு ஏற்பாடும் நடந்திருக்கிறது. மேலும் அவர்களை கைது செய்து தற்பொழுது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். 2 கோரிக்கைகளை வைத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாநகராட்சி ஊழியர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், அதே போன்று தனியார் மயமாக்கப்படுவதை இவர்கள் நிறுத்த வேண்டும் எனவும், அதே போன்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்திதான் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையருடைய வீட்டை முற்றுகையிட போதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த போலீசார் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மற்ற வாகனம் வந்த பிறகு இவர்களையும் தற்பொழுது கைது செய்ய இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.